ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே சுவையான சாம்பார் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வடை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது நம்ம நார்மலா கடையில சாப்பிட்ற சாம்பார் வடை கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷா மசாலா பவுடர் எல்லாம் அரைச்சு வீட்டுல செய்யற சாம்பார் வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. செஞ்ச உடனே காலியாயிடும். சரி வாங்க இப்ப சாம்பார் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வடை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவுங்க. 100 கிராம் துவரம் பருப்புலயே நமக்கு 6ல இருந்து 7 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாம்பார் கிடைக்கும். இப்போ இதை 2 டைம் கழுவிட்டு குக்கருக்கு மாத்திரலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துடலாம். விளக்கெண்ணெய் சேர்க்கிற போது தாங்க பருப்பு நல்லா குழஞ்சி வேகும். நமக்கு சாம்பாரும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்ல 4 விசில் வேக வச்சிடுங்க. துவரம் பருப்பு 3ல இருந்து 4 விசில் வேக விட்டீங்கன்னா தாங்க நல்லா சாஃப்டா வெந்து வரும். அப்பதான் நமக்கு சாம்பாரும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் வேக வச்சிடுங்க. இந்த டைம்ல நம்ம சாம்பார் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது 4 விசில் இருக்கட்டும். சாம்பார் பவுடர் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்காங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமா சேர்க்க வேண்டாங்க. இந்த அளவுக்கு 1/4 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா போதும். இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளை எல்லாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க. அப்பதான் மசாலா பொருள் எல்லாம் கருகிடாம நமக்கு ஒரே மாதிரி நல்லா வறுப்படுங்க. மசாலா பொருள் கரெக்டான பதத்துல நீங்க வறுத்து எடுத்துட்டீங்கன்னா சாம்பார் நமக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க இப்ப மசாலா பொருள் எல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சுடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். பாருங்க இப்ப மசாலா பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். மசாலா பொருள் எல்லாம் இது மாதிரி வறுத்துட்டு நிறைய அரைச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நமக்கு 6-7 மாசம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. எப்பப்போ சாம்பார் செய்யறோமோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப நமக்கு சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம துவரம் பருப்பும் 4 விசில் ஃப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பருப்பு நல்லா குழஞ்சு வெந்திருக்கு. இப்ப ஒரு மத்து வச்சு அதை லைட்டா கடைஞ்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா கூட தனியா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம விட்ட தண்ணிக்கும் பருப்பு வேகிறதுக்கும் சரியா போயிடுச்சு. அதனால தண்ணி நான் எதுவும் வடிச்சு எடுக்கல. சாம்பாருக்கு பருப்பு ரொம்பவே நைஸா கடைய வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி கடைஞ்சுக்கோங்க. அப்பதான் சாம்பார் நமக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். பாருங்க இப்ப பருப்பையும் கடைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம சாம்பார் பவுடரும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 4 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உள்ள சேர்த்துடலாம். வெங்காயத்தை இது மாதிரி நல்லா நீல வாக்குல மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்காங்க. அதையும் உள்ள சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நான் பெரிய சைஸ்ல 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா 4ல இருந்து 5 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூட கலந்து சேர்த்துக்கோங்க. அதுலயும் சாம்பார் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க இப்ப வெங்காயம் லைட்டா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். மீடியம் சைஸ்ல நல்லா பழமா 2 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு சாம்பாருக்கு மீடியம் சைஸ்ல 2 தக்காளி சேர்த்தீங்கனாலே போதுங்க. அதிகமா தக்காளி சேர்த்துட்டா நமக்கு சாம்பார் லைட்டா புளிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை லைட்டா ஒரு டைம் வதக்கிடலாம்.
பாருங்க இப்ப மிளகாய் தூளுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச சாம்பார் பவுடர் உள்ள சேர்த்துடலாம். சாம்பார் பவுடர் வந்து ஃபர்ஸ்டே 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு லைட்டா ஒரு டைம் கலந்தீங்கன்னா போதும். அதிக நேரம் இருக்கக்கூடாதுங்க. லைட்டா ஒரு டைம் வதங்குச்சுன்னா தான் அந்த சாம்பாரோடைய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற துவரம் பருப்பை உள்ள சேர்த்துடலாம். பருப்பு உள்ள சேர்த்துட்டு இது கூட சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் வந்து நல்லா தண்ணியா தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம வடை உள்ள சேர்த்துனதும் வடை வந்து சாம்பார் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. பாருங்க சாம்பார் வந்து கொஞ்சம் திக்கா தாங்க இருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேண்டியதுல தண்ணியா தான் வேணும். இப்ப இது கூட இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சாம்பார் வந்து தண்ணியா இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது கொதிக்கிற போது நமக்கு நல்லா திக்காகும். அப்புறம் வடை சேர்த்ததுக்கு அப்புறம் திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். சாம்பார் வந்து இப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சாம்பார் பவுடர் குறைவா இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்க சாம்பார் பாக்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா தான் இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இந்த டைம்ல நம்ம மெதுவடை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வடை பண்றதுக்கு 1 கப் உளுத்தம் பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. பருப்பை வந்து 2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிட்டீங்கன்னா தான் நமக்கு வடை வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்குள்ள மாத்திரலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிச்சிட்டு அப்புறமா மிக்சி ஜாருக்கு சேர்த்திடுங்க. 1 கப் உளுத்தம் பருப்பு அப்படிங்கறது வந்து 1/4 கிலோ அளவுங்க. இதுலயே நமக்கு பெரிய சைஸ்ல 20 இருந்து 25 வடை அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வடை அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உளுத்தம் பருப்பு வந்து அதிகமா சேர்த்திடுங்க. இப்ப மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதை ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்திடாதீங்க. கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து மொத்தமா ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இப்ப உளுத்தம் பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். மாவு வந்து உங்களுக்கு பாக்குற போதே தெரியுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். தண்ணி ஊத்தாம அரைச்சிங்கனாலும் மாவு வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கும். அப்ப வடையும் நமக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இஞ்சியை இது மாதிரி எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய் இது மாதிரி 1-2 இடிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம முழுசா சேர்த்துனோம்னா ஒரு சில டைம்ல மிளகு வந்து வெடிக்குங்க. அதனால இது மாதிரி 1-2 இடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வெடிக்காம இருக்கும். கூடவே பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துடுங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா அரைச்சிட்டீங்கன்னா நாங்க இந்த மாதிரி கலக்கற போது நமக்கு வெங்காயமே நல்லா தண்ணி விடுங்க. அதனால பார்த்து அளவா அரைச்சிக்கோங்க. மாவை வந்து அதிக நேரம் கலக்க வேண்டாங்க. நீர்த்து போன மாதிரி ஆயிடும். லைட்டா ஒரு 2 நிமிஷம் கலந்தீங்கனாலே போதும். அப்பதான் நமக்கு மெதுவடை நல்லா பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். நம்ம மெதுவடைக்கு இப்ப மாவு தயாராயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம மெதுவடை எண்ணெயில போட்டு பொரிச்ச சாம்பார்ல சேர்க்க வேண்டியதுதான். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சாம்பாரும் தயாராயிடுச்சுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு லைட்டா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு லைட்டா திக்காச்சுன்னா போதும். இப்ப கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை இதுக்கு மேல தூவி விட்டுறலாம். இப்ப ஸ்டவ்ல இருந்து இறக்கிடுங்க. இப்ப வடையை ரெடி பண்ணி இதுக்குள்ள சேர்த்துடலாம். மெதுவடை பண்றதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. பாருங்க இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடை மாவுல கொஞ்சமா கையில தட்டி சென்டர்ல ஹோல்ஸ் போட்டு உள்ள சேர்த்துடுங்க. கையில அப்பப்ப கொஞ்சமா தண்ணி நனைச்சுக்கோங்க. அப்பதான் வடை தட்டி போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. கையில வந்து மாவு ஒட்டாம வரும். ரொம்பவே மெலிசா தட்டிடாதீங்க. கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க இது மாதிரி எண்ணெயும் மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்பவே ஹைல இருந்துச்சுன்னா சீக்கிரமா மேல கலர் மாறிடும். உள்ள வந்து மாவு சரி வர வெந்திருக்காதுங்க. பாருங்க இப்ப வடை ஒரு சைடு பொரிஞ்சு மேல வந்துடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். வடைய அப்பப்போ லைட்டா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் சுத்தியுமே நமக்கு நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரும். இந்த சாம்பார் வடை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. காலையில எந்திரிச்சதும் உளுத்தம்பருப்பை மட்டும் கவனமா ஊற வச்சிட்டீங்கன்னா அடுத்தது நமக்கு ஒரு 15-20 நிமிஷத்துல சாம்பார் வடை சூப்பரா தயாராயிடுங்க.
இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் செஞ்சு சாம்பார் வடை செய்யறதுனால இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகுங்க. காலையில் 2 வடையும் 1 கப் காஃபி குடிச்சா போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம மெதுவடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமா ஆயிடுச்சுங்க. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வடையை வெளியில எடுத்து சாம்பார்ல சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையுமே பொரிச்சு சாம்பார்ல சேர்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம சாம்பாரும் இப்போ லைட்டா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கிற வடையை உள்ள சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சாம்பார்ல சேர்த்துக்கோங்க. வடை உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா இதை திருப்பி விட்டுருங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சாம்பார்ல வடையை சேர்த்தீங்கன்னா போதுங்க. அதிக நேரம் ஊறிச்சுனாலும் வடை வந்து ரொம்பவே ஊறிடும். பாருங்க, நம்ம சாம்பார் வந்து நம்ம ரெடி பண்ற போது இருந்ததை விட நமக்கு லைட்டா திக்காக ஆரம்பிச்சிருக்குங்க. இது வடை சேர்த்தாதான் இன்னும் நமக்கு நல்லாவே திக்காகும். இப்போ வடையை ஒரு டைம் திருப்பி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சாம்பார்ல வந்து வடை நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பரிமாற வேண்டியதுதான். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சாம்பார் வடை ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சுங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அப்படியே சாம்பாரோட இந்த வடையை கொத்தி சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. வீட்டுல எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வடையை பிளேட்டுக்கு மாத்திட்டு இதுக்கு மேல தேவையான அளவு சாம்பார் விட்டு பரிமாறிடலாம். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாம்பார் வடை ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.